தே பக்கத்து ஒரு டென்ட் கொட்டாயில எம்ஜிஆர் படம் போட்டிருக்கான், போய் பார்த்துட்டு கோழி கூப்பிட வாங்க. அதான் பார்த்தாச்சே. இங்க இன்னைக்கு தான். ஏய் போகலாம் வா. இன்னும் எத்தனை வாட்டி தான் இந்த எம்ஜிஆர் படத்தை பார்க்கறது? அப்பாடி, வெளியே போய் முதல்ல நல்ல கறி சோறு மாப்பிள. ஆமாடா, பச்சை மிளகாய் வச்சு பட்டை சாராயத்தை ஒரு இழுப்பு எடுக்கணும்டா. ஆமாடா மாப்பிள, அப்படியே சாப்பிடும்டா. துபாய்க்காரன் தானே? என்ன தம்பிகளா, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது? ஆமா ஆமா புதுசுதான். நமக்கு மதுரை பக்கம் அடிமாட்டி வியாபாரம். அதான் துபாய்க்கார வீட்டில் 4-5 மாடு மடி வெத்தி விற்கிற நிலைமையில் இருக்குனாங்க. வந்து பார்த்தா பெரிய பூட்டு தொங்குது. துபாய்க்கார குடும்பத்தோட துபாய் போய் 2 மாசம் ஆச்சு. இப்போ வந்துடுறீங்க, போங்க போங்க. எப்போ வருவாங்கன்னு? தம்பி, இங்க நெருக்கிற மதுரை போறவங்களே எப்போ வருவான்னு தெரியாது. இவங்க கடல் கடந்து போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? முழிக்கிற மொழியை பாரு, கூவ மாதிரி. டேய், என்னடா அங்கேயே நின்னுட்ட? யோ, என்ன இந்த நேரத்துல தனியா வந்திருக்க? சரி, மேய்ச்சலுக்கு பத்திட்டு போன ஆடெல்லாம் எங்க? மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன கருவாட்டை பார்த்த பூனை மாதிரி ஈனி இழிக்க? மரியாதையா போயிடு. வெள்ளிக்கிழமைன்னு இப்பதான் தலை முழுகுன. மறுபடியெல்லாம் என்னால தலை குளிக்க முடியாது, மண்டையில நீர் கோத்துக்கும். நான் பூ போல நல்லா ஈரங்காய தோத்தி விடுறேன். கருமம் கருமம், பச்சை பிள்ளை பஞ்சு மிட்டாய்க்கு அலையிற மாதிரி. இந்த பாட்டையா, இதோட 33 ரூபாயாச்சு. போய் சேரமுன்னே கொடுத்துரு. ஆமா, அண்ணே வந்துட்டாரு. ஆமா ஆமா அண்ணே, அந்த 3 கலாணி பையன் கிடைக்கு. செல்லக்குட்டி, தாத்தா வீட்டுக்கு வந்தீங்களா? பிள்ளைய பார்த்து கூட்டு போமா. ஆ கடைக்காரிடா. டேய் 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 இல்லடா. டேய் இல்லடா. கிழக்க மேல நடந்துக்கற. சுத்தி பாறா. இப்போ ஏதாவது செஞ்சா அவத பிச்சுக்குவா. நம்ம மாட்டிக்குவோம்.
பொழுது சாய மூஞ்சி கருக்கட்டும், சத்தம் இல்லாமல் வந்து அவளை அறுத்து போட்டு போயிடுவான். டேய் ஆமாண்டா, அவன் சொல்கிற மாதிரி செய்வோம்டா. கடையில் யாருங்க? ஓ யாரு? தாய் பக்கத்து ஊரு, காட்டு பாதையில போறோம். சொம்புல கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுத்தா. செத்த இருங்க பாரேன். அப்பா என்னாச்சு? ஐயோ பெருங்கால் பிடிச்சிருச்சு, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தது. இந்தாங்கய்யா தண்ணி. யாரு கேட்டது? டேய் மாப்பிள்ளைகளா? டேய் செந்தட்டி சோத்துமுட்டி, டேய் நில்லுங்கடா. ஈப்புலி, டேய் காது கேக்குதா இல்லையாடா? டேய் செந்தட்டி நில்லுங்கடா. எப்படா வெளியே வந்தீங்க? டேய் என்னடா ரொம்ப தான் முறுக்கிக்கிற? அப்படி மூஞ்ச திருப்பிட்டு போற அளவுக்கு நான் என்னடா குத்தத்தை பண்ணேன்? யாரு இவனுங்க? புரியுது, பொண்டாட்டி வந்த மிதப்பில் உங்களெல்லாம் மறந்துட்டேன்னு குத்தி காட்டுறேன் அதானே? பழசையெல்லாம் மறந்துட்டீங்களாடா? யாரு? நாங்க மறந்துட்டோமா? ஏண்டா ஒரு 8 ஜெயிலில் வந்து வாத்தியாடா போட பேச வந்துட்டான். தப்பு தாண்டா, மாப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா நான் அடி கூட அடிச்சு போடுங்கடா. அதுக்காக இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனா என்னடா அர்த்தம்? டேய் வேணும்னா உன் காலில் விழட்டுமாடா? டேய் இம்புட்டு தூரம் வந்துட்டு ஒரு வாய் சோறு சாப்பிடாம போனா என் மனசு ஆறுமா? வாங்கடா. டேய் மூடிட்டு வாங்கடா, ரொம்ப தான் பம்மாத்து பண்றீங்க. ஏய் சோத்துமுட்டி நீயுமாடா? வந்து ஒரு வா சாப்பிட்டு போங்கடா, மற்றெல்லாம் காலையில் பேசிக்கலாம். என்ன குழம்பு? எல்லாம் உனக்கு பிடிச்ச உப்பு கண்ட குழம்பு தான். வா டேய் வாங்கடா. போடா பார்த்துக்கலாம். வாங்கடா. யாரு இவனுங்க? எதுக்கு எச்சுக்கையோட இவனுங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்க? என் கூட்டாளிங்க. கூட்டாளிங்களா? புதுசா இருக்கு. எப்பத்துல இருந்து? பழைய சேக்காளிங்க தான். வியாபார விஷயமா வெளியூர் போயிருந்தாங்க, இப்போதான் வந்திருக்காங்க. இதுங்க ஆளு முகரம் எல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல. ஏய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காங்க, ஒரு வா சோத்தை போட்டு அனுப்பிடுவோமே. மற்றெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன். கூட்டிட்டு வந்து தொலை. ம் டேய் வாங்கடா. டேய் மாப்பிள்ளைகளா, இங்கே உள்ளே போயிட்டு வந்தது தான் உங்களுக்கு தெரியாது. உள்ளரி கிளறி வைக்காதீங்க. தெரிஞ்சா எங்க கூட சேர விட மாட்டாலோ? என்னடா 2 பேரும் வந்ததுலேருந்து நஞ்சாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சத்தனை அமைச்சிக்கிட்டுங்கடா, ஏதாவது அப்புறம் பேசிக்கலாம். தேவையில்லாமல் எழுதியா கூட்டுறாங்கடா. ஏன்டா சோத்துமுட்டி 2 பேரும் ஒரு மார்க்கமாகவே இருக்கானுங்க? விடு மாயா, உள்ள மேப்படியம் போயிருக்கேன்ல, அவன் ஜீர விளையாடாது. யாரில் போதையில பேசுறா? ஆமா யார் என்னன்னு தெரிஞ்சா இங்க என்ன நடக்கும் தெரியும்ல? ஏன்டா? டேய் கத்தாதீங்கடா, அவ காதுல விழுந்து வைக்க போகுது. ம் பொண்டாட்டிக்கு அம்பிட்டு பையன் இருக்கிறவன் என்ன இதுக்கு எங்களை சாப்பிட கூப்பிடணும்? ம் நீங்க யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு அப்ராணிய குடிக்க பழக்கி சொந்த கடையிலே திருட வச்ச உத்தமைங்க நீங்கன்னு மாமா கதை கதையா நிறைய சொல்லியிருக்காரு. கரியும் ஜோத்துக்கும் ஆசைப்பட்டு என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டானுங்கன்னு அவர் சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன். என்னப்பு குரல் ஒசருது? சேக்காளிங்க வெளியூர்ல வேலை பார்த்தாகலாம்ல, இதுங்க முகரை பார்த்தாலே தெரியல ஜெயில் கஞ்சி குடிச்சிட்டு வருதுன்னு. சும்மா வந்துட்டானுங்க எங்க கரியும் ஜோறும் கிடைக்கும்னு. அடைச்சி எந்திரி. டேய் செந்தட்டி அவ கிடக்குறாடா. டேய் வேணாண்டா. டேய் மனுஷன்டா, அத மறக்குறங்கடி நீ. உனக்கு என்னடி தெரியும்? செந்தட்டி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த ரோசம் கடைசி வரையில இருக்கட்டும். என் புருஷன் இருக்க திசையிலேயே உங்களை பார்க்க கூடாது. இந்தா சாப்பிடு.
என்ன முழிச்சு பார்க்க தட்டப்படி. நேத்து வரைக்கும் ஆடக்கோழி மாதிரி சுத்தி சுத்தி வந்தா இன்னைக்கு அவனுங்களை பார்த்தது குரல் ஓசுறது. இங்க பாரு, தாலி கட்டியாச்சு, எங்க போயிட போகுது? நம்மளை விட்ட வேற நாதிலன்ற மிதப்புல இருக்கியோ? கட்டமரமோ பட்டமரமோ புருஷன் ஒருத்தர் இருந்தா போதும்னு நினைக்கிற பொட்டச்சி இல்ல நானு. அவனுங்க சவகாசம் தான் பெருசுன்னு நினைப்பு இருந்தா சொல்லிரு. ஆடு புழுக்கே உதற மாதிரி உதறிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப நான் என்ன சொல்ல கண்ண கசக்கிட்ட அப்பா அத்தா கிட்ட போய் நிப்பேன்னு கனா கூட கன்றாத. ஒத்த சத்தையா 10 கடையில புழுக்க அள்ளி போட்டாது பொழைச்சுக்குவேன். இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு இந்த குதி குதிக்கிற? இன்னைக்கு சோறு ஓடுன்னு குட்டியாருவ, நாளைக்கு அவனுக்கு கை செலவுக்குன்னு குட்டிய களவாண்டு விப்ப. இப்படியே நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்தேன்னு வையி, மொத்தத்தையும் வித்து தின்னுட்டு நக்கிட்டு தான் தெரியணும். ஆட்டு மாட்டுல ஒட்டிட்டு இருக்கிற உண்ணி மாதிரி அவனுங்க. கழுதை யாரு தெரி இல்ல, உன்னை மொத்தமா சாய்க்காம விடாது சொல்லிட்டேன். ஆமா, கட்டுன பொண்டாட்டிக்கிட்டேயே கூனி குறுகி பொய் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சேர்க்க தேவையா? யோசி. சாப்பிடு.